ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க நான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவில் புளியோதரை எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோவில் புளியோதரைனாலே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த புளியோதரையை நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக சூப்பராக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புளியோதரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக எள்ளு, மல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், இது கூடவே புளியை கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். எல்லாமே வந்துட்டு நான் மெஷர் பண்ணது இந்த ஸ்பூனில் தான். இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. வெந்தயம் மட்டும் 1/2 ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கோங்க. புளி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு ரொம்ப கரைச்சிடாதீங்க, கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். மல்லி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுபடட்டும். நான் சொன்ன மெஷரிங்லேயே நம்ம எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். புளியோதரையோட கலரு, குவான்டிட்டி, டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம போடுற அளவு தாங்க புளியோதரை வந்துட்டு டேஸ்ட்டாக வர்றதுக்கு. அளவு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்புமே நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுபடட்டும். பாருங்கள், கலர் மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம கொட்டி வச்சுருக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. எள்ளு வறுக்கிறப்ப பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு வருங்க, ஏன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எள்ளோட கலர் நல்லா மாறி வந்துடுச்சு. இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்துட்டு ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் சாதம் வந்துட்டு கசக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயத்தோட குவான்டிட்டி மட்டும் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கிட்டே எடுத்துருக்கீங்க எல்லாத்தையுமே அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா ரொம்ப கசப்பு வந்துடும்ன்றனால. பாருங்கள், வெந்தயத்தோட கலரும் நல்லா மாறி வந்துடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகாவை சேர்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு 6 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்துட்டு நம்ம ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், மிளகாவோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலையோட கலர் மாறுற வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள், கருவேப்பிலோட கலர் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. அவ்வளோதான், இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. இதை வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி வந்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம புளியோதரையை தாளித்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு நிறைய சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு புளியோதரை நல்லா வாசமாக இருக்கும். அதனால் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பொடியிலையுமே வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்ச கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்போட கலர் மாறுற வரைக்கும் இது இருக்கட்டும். அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்துட்டு ரொம்ப பொரிஞ்சிடாமல் லைட்டாக அங்கங்கே கடிபடுற மாதிரி இருந்துச்சுன்னா புளியோதரை வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புளி காய்ச்சலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு இந்த புளி தண்ணிக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் புளி தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்துட்டு உங்களோட ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்கலை. பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மிச்ச பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க, அது லாஸ்ட்டில் தேவைப்படும். பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் ஒருக்க கலந்து விட்டுக்கோங்க. கலர் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பொடி போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா சாதத்தை வடித்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும் நம்ம புளியோதரை செய்கிறப்ப. சாதம் பார்த்து வடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து பொறுமையாக கிண்டி விட்டுக்கோங்க, சாதம் உடஞ்சிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு கிண்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புளியோதரை. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பவுடர் இருக்கும்ல, அதை இது கூட வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோவில் புளியோதரைக்கு ஹைலைட் வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி பொடி சேர்ப்பாங்க, அதுதான் சீக்ரெட்டு. இந்த பொடியை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் வீட்டிலேயே கோவில் புளியோதரை பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.